எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பர் சில்கியான மைசூர் பாக்கு எப்படி பண்ண பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். சக்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி சக்கரை பாக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சிடக்கூடாது. கடலை மாவை போட்டுட்டு நான் ஆல்ரெடி எண்ணெய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு தான். அதை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கீங்க. அதை நம்ம அரை கப் அளவு மட்டும் நம்ம எடுத்ததில் அரை கப் அளவு மட்டும் 2 தடவை ஊற்றி நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நல்லா வணக்கி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சக்கரை பாகு 1 கம்பி பதம் வந்தாலும் இந்த மாதிரி 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கோங்க. மாவில் சேர்த்துனோன்னே பார்த்திங்கன்னா நல்லா மேலே பொங்கி வருங்க. அதை நல்லா கிளறி கொடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகுங்க. நாங்கள் எடுத்துருக்கிற மாவு பார்த்திங்கன்னா 300 கிராம் டபுள் மடங்கு. அதாவது 1 கப்பில் நம்ம 300 கிராம் அளவுக்கு மாவு எடுத்தோம்னா அதே கப்பில் சக்கரை எடுக்கும்போது நமக்கு 600 கிராம் வருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிறப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 தடவை சேர்த்து பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, நல்லா கலந்து கொடுங்க. அது கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் எடுத்து எண்ணெய் ஊற்றுங்க. இதுதாங்க கரெக்டான பதம். அந்த மாதிரி ஒரு 3-4 தடவை பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி வரும்போது கடைசியாக கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதோ இந்த மாதிரி அந்த மாவு எண்ணெயெல்லாம் உறிஞ்சி வர்றதாங்க கரெக்டான பதம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வருங்க. அதாங்க கரெக்டான பதம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எண்ணெயும் நெய்யோ தடவி வச்சுருப்பீங்களா, அதில் மாவு எடுத்து கொட்டிட்டு லைட்டாக அப்படி டேப் பண்ணிக்கோங்க. அந்த பபிள்ஸ் இதாகிக்கும். அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் விட்டு கட் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா சூப்பர் சில்கியான மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும். மைசூர் பாக்கு உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.